இது மனுஷன் சொல்ல அந்த காலம் சொல்லவே முடியாது. எந்த ஒரு மனிதனால இதை சொல்லவே முடியாது என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம இந்த பால் உற்பத்தியை பத்தி திருக்குறான் பேசுகிறது. பால் இருக்குல்ல, மனிதன் சுரக்கிற பாலா இருந்தாலும் சரி, ஆடு மாடு மிருகங்கள்ல இருந்து வரக்கூடிய பாலா இருந்தாலும் சரி, ரத்தத்தில் இருந்துதான் பால் உற்பத்தி ஆகுது என்பதுதான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனிதனுடைய முடிவாக இருந்தது. அதாவது ரத்தம் இருக்குல்ல, ரத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது? பால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதை முதல்ல ரத்தமாகி அந்த ரத்தம் என்ன செய்யுது? அந்த மடுவுல பால் சுரப்பதற்குரிய இதெல்லாம் இதெல்லாம் அங்கதான் வச்சிருக்கிறான் அல்ல. அந்த இடத்துக்கு போய் என்ன செய்யுது? ரத்தம் பாலாக மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இப்ப இன்னும் டீப்பா ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ரத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் பால் கிடையாது. இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். ரத்தத்துக்கு அடுத்து ரத்தம் என்ன செய்வது இல்ல, பாலாக அது மாறுவதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான்னு கேட்டா, சாப்பிடுற உணவு அது அரைக்கப்பட்டு ஒரு கூழான ஒரு நிலையில இருக்கும்ல, அந்த கூழான நிலையில இருந்துதான் ஒரு பக்கம் அது ரத்தமா மாறுது. ரத்தமா எடுத்துக்கொள்ள அந்த கூழ் தான் அரைக்கப்பட்ட உணவு கூழ். அது உணவு கூழ்ங்கிறத மலம்னு சொல்லலாம். வெளியே வந்தா மலம், உள்ளுக்க இருந்தா என்னது? உணவுடைய அரைக்கப்பட்ட கூழ்னு சொல்லிக்கிற வேண்டியதான். உணவை நம்ம சாப்பிட்டு அரைக்கப்பட்டு இருக்கும்ல, அந்த மலக்குடலுக்கு போறதுக்கு முன்னாடி கூழ் இருக்கும்ல, அந்த உணவு கூழ்ல இருந்துதான் என்ன வருதான், ஒரு பக்கம் அது சாணியாக சிலது பிரிஞ்சிருது, இன்னொரு பக்கம் ரத்தமாக சிலது அதுல இருந்து பிரிகிறது. இந்த ரெண்டுக்கு நடுவுல உள்ள அந்த கூழ்ல இருந்து டைரக்டாகத்தான் பால் சுரக்கிறது. ரத்தம்ல ஆகுறதுல உணவு கூழ்ல இருந்து 3 ஆற்றல்கள் வெளிப்படுது. அந்த உணவு அரைக்கப்பட்ட கூழ்ல இருந்து சில நரம்புகள் உறிஞ்சிகள் என்ன செய்யும்? அதனுடைய சத்தை எடுத்து ரத்தமா மாற்றும். சில உறிஞ்சுகள் என்ன செய்யும்னா அதை பாலா மாற்றும். அது பெண்களுக்கு மட்டும், பெண் இனத்துக்கு மட்டும் இருக்கும். ஆடு மாடு கருது எதுவா இருந்தாலும் சரி, அந்த உறிஞ்சுகள் தனியா ஸ்பெஷலா வச்சிருப்பான். அது அந்த உணவு குழாயில் அந்த உணவுலயே டைரக்டா என்ன செய்யும்? எடுத்துக்கிட்டு போய் அதை பாலா மாத்துறது தவிர அதை ரத்தமா மாத்துறதுங்கிறது அது வேற நரம்புகள், பாலா மாத்துறது அது வேற. இது ரெண்டுமே இதுல இருந்து உண்டாகுது. அது வேற செக்ஷன், இது வேற செக்ஷன். அதிலிருந்து இது வந்தது இல்லை. ரத்தத்தில் இருந்து பால் வருவது இல்லை என்பதை இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப இது ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். இது ரொம்ப விவரமா படம் போட்டு காட்டி விளக்குற ஒரு விஷயம். இருந்தாலும் இப்படி சொல்றான், ரத்தத்திலிருந்து பால் வருவது இல்லை. ரத்தம் எங்க இருந்து உண்டாவதோ அங்கே இருந்துதான் பாலும் தனியா உண்டாவது. ரத்தம் எங்க இருந்து உற்பத்தி செய்யப்படுது என்றால், அரைக்கப்பட்ட உணவு கூழ்கள் இருக்குல்ல, அந்த கூழ்ல இருந்து ரத்தம் என்ன செய்யப்படுது? அதற்கான உறிஞ்சுகள் மூலமாக உறிஞ்சப்பட்டு அது ரத்தமா மாற்றப்படுகிறது. அதே மாதிரி இந்த உணவுல இருந்து பாலுக்கு தேவையான விஷயங்களை தனியா உறிஞ்சிக்கிட்டு போய் அதுல இருந்துதான் பாலை ரெடி பண்ணதுன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னலக்கும் 16வது சூறாவுல 66வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னலக்கும் அன்ஆமில ஐபரத்தன், கால்நடைகள்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. நுஸ்கைக்கும் இம்மாபு புத்தூனிகா, அதனுடைய வயிறுகளில் உள்ள சரக்கை உங்களுக்கு நம்ம பருகச் செய்கிறோம். அதன் வயிற்றுக்கு உள்ள இருந்து என்ன செய்யணும்? உங்களுக்கு பாலத்தான் சொல்லி காட்டுறான். அது எதுக்கிடையில பருகச் செய்கிறோம் என்றால், மின்பைனி ஃபர்தின் வ தமின், ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடைப்பட்ட பொருளில் இருந்து. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ரத்தத்திற்கும் சாணமா போறது இருக்குல்ல, அதுக்கும் இடைப்பட்ட பொருள் என்ன? அரைக்கப்பட்ட கூழ். இந்த உணவை சாப்பிடுறோம்லங்க, உணவை சாப்பிட்டு அரைச்சி கூழாக்கி வச்சிருக்குது. அந்த கூழு தான் பின்னாடி சாணியா போகுது. எப்ப சாணியா போவேன்? இதுல உள்ள சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சவன. இந்த அரைக்கப்பட்ட கூழ்ல உள்ள ரத்தத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா அதுல உள்ள சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சிருச்சுன்னு சொன்னா சக்கையை தனியா வெளியே தள்ளிடும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சாணியாக மாறுவதற்கு முந்திய நிலைமை, ரத்தமாக மாறுவதற்கு முந்திய நிலைமை, அதான் அரைக்கப்பட்ட கூழ். ரெண்டுக்கும் அல்லாஹ் எப்படி வார்த்தையை பயன்படுத்துறான்னு பாருங்க. மின்பைனி ஃபர்தின் வ தமின், இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடைப்பட்ட பொருளில் இருந்து. ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடைப்பட்ட பொருள் வழங்குதா உங்களுக்கு? எந்த பொருள் ரத்தமாக இப்படி மாறப்போகிறதோ, எந்த பொருள் இந்த பக்கம் சாணமாக மாறப்போகிறதோ, அந்த பொருளில் இருந்துதான் உங்களுக்கு எது கிடைக்கிறது? பால் கிடைக்கிறது. ரத்தத்திலிருந்து கிடைக்கல. 3 கனெக்ஷனால பிரிக்கிறான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாணம் ரத்தம், ரத்தம் பால் நேர்கோட்டில் கொண்டு வந்தாங்க. இது உணவு, அரைக்கப்பட்ட உணவு. கழிவுலாம் சாணம், இங்கிட்டு ரத்தமா மாறிடுச்சு. ரத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது? பால். அப்படி சொன்னான். அல்லாஹ் என்ன பண்றான்? நேர்கோடு இல்லைன்றான், முக்கோணம்ங்கிறான் அல்லாஹ். அரைக்கப்பட்ட கூழு, இந்த பக்கம் சாணம், இந்த பக்கம் ரத்தம், அந்த கூழ்ல இருந்து தான் பால். அல்லாஹ் என்ன செய்யறான்? 3 கோட போடுறான். தீய பிரட்டி போடுறான். தீ
இங்கிலீஷ் பத்தியா தீங்கிறத பரட்டி போட்டு இது சாணம், இது ரத்தம், இது பால், இந்த ஒரு மூலத்திலிருந்து தான் 3 வருதே தவிர இது இன்னொரு பொருளா உருவாகி அதுல இருந்து வரல. டைரக்டா உணவுல இருந்து உங்களுக்கு என்ன செய்யறது, அது மாற்றப்படுதுன்றது அல்லாஹ் தெளிவான வார்த்தைகளை கொண்டு சொல்றான். லபனன் ஹாலிசன், தூய்மையான பாலை அதாவது சாணத்திற்கும் ரத்தத்திற்கும் இடைப்பட்ட நிலையிலிருந்து உங்களுக்கு நாம உருவாக்கி தருகிறோம். இது எப்படி இது சொல்ல முடியும்? இது சொல்லும் போது நிறைய பேருக்கு விளங்காது. விஞ்ஞானிகள் அறிஞர்களுக்கு வழங்கும். நான் சொல்லுவது எவ்வளவு பேருக்கு வழங்கும்னு சொல்ல முடியாது. அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு செய்யணும், வியந்து போறான். இது எப்படி இதை மனுஷன் சொல்லையாரு, எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறான். அப்ப 16வது சூறாவுல 66வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இந்த பால் எங்கிருந்து எப்படி உற்பத்தி ஆகுது. இது எப்படி அன்னைக்கு சொல்ல யோசிச்சு பாருங்க. மிருகத்தினுடைய உடலுக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் உள்ளுக்குள்ள போய் மாற்றங்கள் பெரிய பெரிய சோதனைகளுக்கு பிறகுதான் இதெல்லாம் கண்டுபிடிக்க இயலும். சும்மா மேம்போக்க அப்படி ஊகிச்சுலாம் சொல்ல முடியாது. எந்த ஒரு ஊகத்திலையும் தென்படாத ஒரு விஷயத்தை உள்ள நுழைஞ்சு போய் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்வதாக இருந்தால் இதை எவன் படைச்சான் அவன் தானே சொல்ல முடியும். யார் அந்த பாலை படைச்சானோ, அந்த மிருகங்களை படைச்சானோ, யார் அதுக்குள்ள அந்த ஆற்றலை வைத்தானோ அவனுக்கு தான் அதை சொல்ல முடியும். அப்ப இங்க வியப்புக்கு போயிடுறோம், இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல, இது கண்டிப்பா இதெல்லாம் அல்லாஹ் தான் சொல்லிருக்கணும். இதெல்லாம் அங்கங்க அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கான். அதுக்கடையில் நிறைய அறிவுரைகள் போதனைகள். நம்ம ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிறேன்னு இதெல்லாம் இப்படி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள கட்டளையை பேணலன்னா அப்புறம் நீ அல்லாஹ்வுடைய வேதம் நம்புற. அல்லாஹ்வுடைய வேதம் நம்புறது எப்படி நம்பணும்? நம்ம என்ன செய்யறோம், குர்ஆன் அப்படி என்ன இது முடிஞ்ச குர்ஆனா? குர்ஆன்ல சொல்ற போதனைகள் என்ன? வரதட்சணை வாங்காதுன்னு சொல்லுதுல, இது அல்லாஹ் தான் சொல்றான். நீ நம்பணுமா இல்லையா? அல்லாஹ் சொன்னா எப்படி செய்யணும்னு நினைக்கணுமா இல்லையா? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பித்தராடம் பண்ணக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்தையும் அதானே சொல்லுது. அப்ப இதுக்கு மட்டும் இப்படி பார்த்து கேட்டுவிட்டு அதுக்கு வரும்போது சரி வருமாது அப்ப நம்ம நம்பலன்னு அர்த்தம். அப்ப குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நம்புவது எதுக்குன்னு கேட்டா, இதை வைத்து இது அல்லாஹ் சொல்றான் என்று நீங்கள் நம்பிவிட்டால் உங்க வாழ்க்கை வேற மாதிரி மாறணும். நெசமா அல்லாஹ் சொல்றான்னு நம்பின பிறகு நீ எப்படி மாறுவ? அப்ப குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு போதனைகளையும் இது அல்லாஹ் தான் சொல்றான்னு நம்புற மாதிரி அதையும் நம்பணும்ல. அதை நம்புறதுக்கு தான் இதே அல்லாஹ் சொல்றான். விஞ்ஞான பாடம் நடத்திருக்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அனுப்புனா அதை இவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்களே. விஞ்ஞான பாடத்தை நடத்திருக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பல. நம்ம ஒழுங்கான மனுஷனா வாழ்வதற்கு தான் அனுப்புனா. போதனை தான் முக்கியம். அந்த முக்கியமான மேட்டரை ப்ரூவ் பண்றது தான் இதெல்லாம். இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா அல்லாஹ் தானே சொல்றான். அந்த ப்ரூஃபை வைத்துக் கொண்டு அதுக்கு நீங்க போயிடணும். மேட்ரு அதுதான். குர்ஆனை மதிக்கிறது சரியான முறை என்ன? தினம் குர்ஆனை படிக்கணும். அதுல உள்ள என்ன விஷயத்தை சொன்னாலும் நம்ம முன்னாடி நின்று கொண்டு அல்லாஹ் பேசினால் எப்படி அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அப்படி கொடுக்கணும். அல்லாஹ்வே உங்கள்ட்ட காதுல சொன்னால் எப்படி அதை எடுத்துக்கொள்வீங்க? அல்லாஹ் தான் சொல்றான், கன்ஃபார்ம் ஆச்சுல. இவ்வளவு ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கிறோம்ல. அப்ப அல்லாஹ் தான் சொல்றான் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபணமாகிவிட்டால் நம்ம வாழ்க்கை அப்படியே மாறிடணும். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில பிஹில் குர்ஆன் அப்பதானே சொல்றான். இந்த ரமலான் மாசத்துல குர்ஆன் அருளப்பட்டது. அது மக்களுக்கு நேர் வழி காட்டும், தெளிவாக காட்டும். அதுக்கு தான் அந்த நோன்பை உங்களை வைக்க சொல்லி இருக்குது. அப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் பொழுது அதை நேர் வழிக்கு எப்படி பயன்படுத்துறது, விஞ்ஞானத்துக்கு பயன்படுத்துறதுங்கிற ஒரு சின்ன லட்சத்துல ஒரு பங்கு தான் இருக்க வேண்டும். அதை நேர் வழிக்கு பயன்படுத்துவதுதான் லட்சம் பங்கு. மீதி உள்ள பங்களா என்ன இருக்குன்னு நேர் வழிக்கு எப்படி பயன்படுத்த நல்லவனா வாழ்வதற்கு இந்த குர்ஆனை எப்படி நம்ம கொண்டு போறது என்பதை நம்ம கவனம் செலுத்த வேண்டும்.